Good morning students. கணினி தொழில்நுட்பம் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி மூணாவது லெசன் கோரல் ரா அதை பற்றி நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வெல்டிங், பொருட்களை வெல்டிங் செய்தல். வெல்டிங் அப்படின்னா என்ன, நம்ம இன்ஜினியரிங் படம் மாதிரி இருக்குது. பிஎம்இயில் தான் வெல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் உண்டு. கோரல் ரால என்ன வெல்டிங் வருது பார்ப்போம். இது உங்களுக்கு ஒரு புக் பேக்கில் 3 மார்க் கொஸ்டினில் 10வது கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, பொருட்களை வெல்டிங் செய்வதன் மூலம் என்ன பெற முடியும், பொருட்களை வெல்டிங் செய்வதற்கான படிநிலைகளை எழுதுக. பொருட்களை வெல்டிங் செய்வதன் மூலம் என்ன பெற முடியும், பொருட்களை வெல்டிங் செய்வதற்கான படிநிலைகளை எழுதுக. இதுதான் உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டினில் உள்ள 10வது கொஸ்டின். நம்ம இதை படிக்கிறதுக்கு முன்னாடி பொருட்களை இணைத்தல் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வெல்டிங் செய்தலை படித்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக என்ன செய்யும், புரியும். பேஜ் நம்பர் 127 எடுத்துக்கிடுங்க. பொருட்களை இணைத்தல். ஏற்கனவே நம்ம குரூப் அன்குரூப் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். டு கிரியேட் அ குரூப் ஆப்ஜெக்ட், டு அன்குரூப் அ குரூப் ஆப்ஜெக்ட். குழு பொருளை உருவாக்குதல், குழுவாக்கத்தை நீக்குதல் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். குரூப்னா என்னன்னு சொல்லி சொன்னோம், ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்ஜெக்டை சேர்த்து ஒன்று போல் ஒரு குழுவாக்குறதுன்னு சொன்னோம். அப்போ ஒரு 4 ஆப்ஜெக்ட் சேர்ந்த ஒரு குழுவை 4ஐயும் தனித்தனியாக பிரிக்கிறது தான் குழுவாக்கத்தை நீக்குதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன, பொருட்களை இணைத்தல். அப்போ அந்த குரூப்புக்கும் இணைத்தலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெல்டிங் எப்படி செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ பாருங்கள் 127ஆம் பக்கத்தில் பொருட்களை இணைத்தல். கம்பைன் கட்டளை மூலம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களை இணைக்க முடியும். இந்த கம்பைன் அப்படிங்கிற டூல் எங்கே இருக்குது அப்படின்னா, மேலே மெனு பாரில் ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்குது. பேஜ் நம்பர் 127ல் படம் 3.60 மேலே உள்ள படம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைலு, வியூ, எடிட்டு, லேஅவுட்டு, ஆப்ஜெக்ட், எஃபெக்ட்ஸ் அப்படி வரிசையாக இருக்கா இல்லையா? அதில் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா அதில் கம்பைன் அப்படின்னு இருக்குது. 3.60 உள்ள படத்தில் மேலே உள்ள படம். அந்த கம்பைனை ப்ளூ ஷேடு பண்ணி காமிச்சிருக்காங்களா இல்லையா? ரைட், கம்பைன். அப்போ இந்த கட்டளை எங்கே இருக்குது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம நோட்ஸுக்கு வாங்க. கம்பைன் கட்டளை மூலம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களை இணைக்க முடியும். எத்தனை பொருளானாலும் இருக்கலாம், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருளை இணைக்க முடியும். கம்பைன் கட்டளை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களை ஒரே பொருளாக இணைக்கின்றது. இவ்வாறு இணைக்கப்பட்ட பொருளானது பொதுவான நிரப்பு மற்றும் எல்லைக்கோடு பண்புக்கூறுகளை கொண்டிருக்கும். இப்போ நீ ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை இணைச்சதுக்கப்புறம் எல்லாமே ஒரு கலர், இப்போ க்ரீன் அப்படின்னா எல்லாம் க்ரீனாக தான் இருக்கும், ரெட் அப்படின்னா எல்லாம் ரெட்டாக மாறிடும். அதை தான் சொல்கிறேன். கம்பைன் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே எப்படி ஆயிரும், ஒரே நிறத்துக்கு என்ன செஞ்சிடும், மாறிவிடும்.
பொருட்களை இணைத்தல் என்பது அவற்றை குழுவாக்குவதிலிருந்து வேறுபட்டதாகும். இன்ட்ரோடக்ஷனில் முதல்ல சொன்னேனா இல்லையா, குரூப்புக்கும் இணைத்தலுக்கும் வித்தியாசம் உண்டு. என்ன? பொருட்களை இணைத்தல் என்பது உண்மையில் இணைக்கப்பட்ட பொருட்களின் வடிவத்தை மாற்றுவதாகும். அந்த இணைத்தல் அப்படின்னா இணைக்கப்பட்ட பொருளுடைய வடிவத்தை என்ன செய்கிறது? மாற்றுறது தான் இணைத்தல். குரூப்பில் என்ன செய்ய முடியாது? வடிவத்தை மாற்ற முடியாது. அது அதோடைய வடிவத்திலே தான் இருக்கும். ஒரு சதுரம், ஒரு செவ்வகம், ஒரு வட்டம், அந்த 3 தனித்தனி ஆப்ஜெக்ட் நீ குரூப் பண்ண அப்படின்னா அந்த 3மே தனித்தனியாக அது எப்படி தான் இருக்கும்? ஒரு குரூப்பாக இருக்குமே தவிர அந்த ஆப்ஜெக்ட் அந்த வடிவம் என்ன செய்யாது? மாறாது. சதுரம் சதுரமாக தான் இருக்கும், செவ்வகம் செவ்வகமாக தான் இருக்கும், வட்டம் வட்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த 3 சேர்ந்தது ஒரு குரூப்புக்குள்ளே இருக்கும். நீ செலக்ட் பண்ண அப்படின்னா 3 சேர்ந்து செலக்ட் ஆகும். அதுதான் குரூப். ஆனால் இணைத்தல் அப்படின்னா நீ இணைச்ச உடனே அதோடைய வடிவமே என்ன செஞ்சிடும்? மாறிவிடும். இப்போ நம்ம அதை தான் வெல்டிங்கில் படிக்க போகிறோம். இப்போ அது எக்ஸாம்பிளுக்கு வேணால் பாருங்களேன். பேஜ் நம்பர் 129வது பக்கம் பாருங்கள். 129 அதில் 2 படம் கொடுத்துருக்காங்க. படம் 3.63 3.64. அதில் பாருங்கள், மேலே ஒரு ரெக்டாங்கிளும் ஒரு எலிப்ஸ் ஒரு நீள்வட்டமும் இருக்குது. இதை வெல்டிங் செஞ்சதுக்கப்புறம் அது ரெண்டும் சேர்ந்து செவ்வகமும் இல்லாமல் நீள்வட்டமும் இல்லாமல் அது ஒரு வடிவத்தில் இருக்குது. இதுதான் இணைத்தல். அப்போ அந்த இணைத்தலுக்கும் குரூப்புக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு இப்போ என்ன செஞ்சுருக்கோம்? புரிஞ்சிருக்கும். நம்ம இணைத்தல் செஞ்ச உடனே அது தன்னுடைய வடிவத்திலிருந்து அது என்ன செஞ்சிடும்? மாறுபட்டு விடும். சரி, இப்போ பேஜ் நம்பர் 127க்கு வந்துடுங்க. அதில் இப்போ அந்த நோட்ஸ் பாருங்கள். பொருட்களை இணைத்தல் என்பது உண்மையில் இணைக்கப்பட்ட பொருட்களின் வடிவத்தை மாற்றுவதாகும். இணைக்கப்பட்ட பொருட்களை தனித்தனியாக பிரிக்க முடியும். நீ ஒரு பொருளை இணைச்ச உடனே அது தனித்தனியாக பிரிக்கணும்னா என்ன செய்யலாம்? பிரிக்கலாம். இருப்பினும் பொருட்களை அதன் முந்தைய வடிவம் மற்றும் நிரப்புக்கு மாற்றி அமைக்க முடியாது. நீ அதை பிரித்ததுக்கப்புறம் அதோடைய பழைய வடிவத்துக்கும் அதோடைய நிரப்புக்கும் நீ என்ன செய்ய முடியாது? மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் பொருட்கள் இணைக்கப்பட்ட பிறகு மேற்கொண்ட மாற்றங்களை தக்க வைக்க முடியும். அப்போ இணைத்தல் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுது? இணைத்தல் அப்படின்னா இணைச்சதுக்கப்புறம் அது தன்னுடைய வடிவமே என்ன செஞ்சிடும்? மாறிவிடும். ஆனால் குரூப்பில் வடிவங்கள் என்ன செய்யாது? மாறாது. சரி, இப்போ அடுத்தது பாருங்கள். பொருட்களை இணைக்க, டு கம்பைன் ஆப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு நம்பர் 1, பிக் கருவி கொண்டு பொருட்களை தேர்வு செய்யவும். நம்ம கர்சரில் மவுஸை நகட்டி நம்ம எதை இணைக்கணுமோ அதை கிளிக் செய்ய வேண்டும். பல பொருட்களை தேர்வு செய்ய ஷிஃப்ட் சாவினை அழுத்தியவாறு பொருட்களை தேர்வு செய்யவும். நம்ம ஏற்கனவே குரூப்பில் நான் படிக்கும்போது சொன்னேன், ஒரு பொருளை செலக்ட் பண்ணும்போது கர்சரை வச்சு ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன், ரெண்டாவது செலக்ட் பண்ணும்போது முதல்ல உள்ளது பேரும் ரெண்டாவது தான் செலக்ட் ஆகும். ஆனால் நமக்கு தொடர்ந்து கண்டினியூவாக ஒரு 3-4 பொருள் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த கீயை சேர்த்து அமுக்கணும்? கீபோர்டில் இருக்கக்கூடிய அந்த ஷிஃப்ட் கீயை அமுக்கிக்கிட்டே நீ என்ன செய்ய வேண்டும்? மவுஸை வச்சு ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக செலக்ட் பண்ண வேண்டும். அப்போ இப்போ ஒரு 4 ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் நம்பர் 2, அந்த மெனு பாரில் ஆப்ஜெக்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா கம்பைன் அப்படிங்கிற அந்த டூலை தேர்வு செய்யலாம், அல்லது Ctrl+L அழுத்தவும். 2 மெத்தடு. ஒன்று ஆப்ஜெக்டில் போய் டூலை செலக்ட் பண்ணலாம், கம்பைன் டூலை செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா Ctrl+L இந்த ரெண்டையும் சேர்த்து என்ன செய்யணும்? அழுத்தணும். தேர்வு செய்யப்பட்ட பொருட்கள் ஒரே பொருளாக மாறிவிடும். இப்போ நீ எதெல்லாம் தேர்வு செஞ்சுருக்கியோ அது எல்லாம் எப்படி மாறிடும்? ஒரே பொருளாக மாறிவிடும். இப்போ இதில் பாருங்கள், இது இப்போ மேலே பாருங்கள், ரெட் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் இருக்குது. அதாவது பிங்க்கு ரோஸ் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் இருக்குது. அதை கம்பைன் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு என்ன கலரில் மாறிடுச்சு? ஒரே கலரில் க்ரீன் கலராக என்ன செஞ்சுட்டு
மாறிவிட்டது. அப்போ உங்களுக்கு ஒரு பொருளை இணைக்க கம்பைன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தெரியுது. 2 பாயிண்ட் தான். ஃபஸ்ட் என்னது, பொருளை செலக்ட் பண்ணணும். 2வது அந்த கட்டளையை என்ன செய்யணும், செலக்ட் பண்ணணும். பொருளை செலக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த கம்பைனில் டூல் அதை எடுக்கிறதுக்கு மெனு பார், ஆப்ஜெக்ட்டுங்கிற அந்த மெனு பாருக்குள்ளே போய் கம்பைன்கிற டூலை செலக்ட் பண்ணலாம். இல்லை Ctrl+L அடிக்கலாம். அடித்த உடனே அந்த 2 பொருளும் ஒரே பொருளாக குழுவாக்கப்பட்டு விடும். சரி, இதுதான் என்னது, பொருட்களை இணைக்க எப்படி அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பார்த்துருக்கோம். அடுத்தது 128ஆம் பக்கத்தில் பாருங்கள். இணைக்கப்பட்ட பொருளை வெவ்வேறாக பிரித்தல். முதல்ல பொருளை இணைச்சாச்சு. இப்போ இணைச்ச பொருளை என்ன செய்ய போகிறோம், பிரிக்க போகிறோம். நம்ம குரூப் அன்குரூப்பில் பல ஆப்ஜெக்டை குரூப் ஆக்கணும். அப்புறம் குரூப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரே குரூப்பை என்ன செஞ்சோம், அன்குரூப் பண்ணி அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பல ஆப்ஜெக்டை தனித்தனியாக என்ன செஞ்சோம், பிரித்தோம். அதே மாதிரி இப்போ இணைக்கப்பட்ட பொருளை என்ன செய்ய போகிறோம், பிரித்தல் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்பர் 1, பிக் கருவி கொண்டு இணைக்கப்பட்ட பொருளை தேர்வு செய்யவும். இப்போ நம்ம ஏற்கனவே இணைச்சி வச்சுருக்கோமா இல்லையா, அதை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், செலக்ட் பண்ணணும். இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. 2, ஆப்ஜெக்ட் அது உள்ளுக்குள்ளே பிரேக் கர்வ் அப்பார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது. பிரேக் கர்வ் அப்பார்ட் உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 128 படம் 3.61 அதில் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது பிரேக் கர்வ் அப்பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இருக்குது. அந்த கட்டளையை நீங்கள் என்ன செய்ய வேணும், தேர்வு செய்ய வேண்டும். அந்த ப்ளூ ஷேட் பண்ணி காமிச்சிருக்காங்களா இல்லையா, பிரேக் கர்வ் அப்பார்ட். அதுக்கு ரைட் சைடில் Ctrl+K அப்படின்னு அந்த கீபோர்டில் ஷார்ட்கட் கீ, அதையும் அமுக்கலாம். 2 மெத்தடு. ஒன்று, ஆப்ஜெக்டில் போயிட்டு பிரேக் கர்வ் அப்பார்ட் அடிக்கலாம். இல்லை அப்படின்னா கீபோர்டில் Ctrl+K அதை அழுத்த வேண்டும். இப்போ அதை அழுத்தின உடனே, இல்லைன்னா அந்த டூலை செலக்ட் பண்ண உடனே இணைக்கப்பட்ட பொருளானது பொருட்களின் கூறுகளாக வெவ்வேறாக பிரிக்கப்படும். இதை பண்ண உடனே எல்லாம் தனித்தனி ஆப்ஜெக்டாக என்ன செஞ்சிடும், மாறிவிடும். அப்போ இப்போ உங்களுக்கு பொருட்களை இணைத்தல் எப்படி, இணைக்கப்பட்ட பொருளை எவ்வாறு பிரித்தல் அப்படிங்கிறதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இப்போ பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், வெல்டிங் செய்தல். பொருட்களை வெல்டிங் செய்தலை பார்க்க போகிறோம். அப்போ இணைத்தல் அப்படின்னா என்னென்னு தெரியும், அதுக்கு என்னென்ன கட்டளைகள் அப்படிங்கிறது தெரியும். பல ஆப்ஜெக்டை இணைத்தலுக்கு என்ன செய்யணும், இணைக்கப்பட்ட அந்த ஆப்ஜெக்டை பிரித்தல் எப்படி அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதில் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட வேண்டியது அந்த கட்டளைகள், கமாண்ட்ஸு. பொருட்களை இணைக்க அப்படின்னா ஆப்ஜெக்டில் போயிட்டு கம்பைன் டூல் அல்லது Ctrl+L. தெரியும், ஒன் வேர்டில் கேட்கலாம். பொருட்களை இணைத்தலுக்கு உண்டான ஷார்ட்கட் கட்டளை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போது இணைத்தலுக்கு ஒன்று ஆப்ஜெக்டில் போயிட்டு கம்பைன் டூலை செலக்ட் பண்ணலாம், இல்லை Ctrl+L செலக்ட் பண்ணலாம். அடுத்தது பொருட்களை பிரித்தல், இணைக்கப்பட்ட பொருளை பிரித்தல். அதுக்கு ஆப்ஜெக்டில் போய் பிரேக் கர்வ் அப்பார்ட் அப்படிங்கிற டூலை தேர்ந்தெடுக்கலாம், அல்லாட்டி Ctrl+K அழுத்த வேண்டும். இதை அழுத்திட்டோம் அப்படின்னா இணைக்கப்பட்ட பொருள் வெவ்வேறாக பிரிக்கப்பட்டு விடும். இப்போ நம்ம புக் பேக்கில் உள்ள 10வது கொஸ்டினை படிக்க போகிறோம். பொருட்களை வெல்டிங் செய்தல்.
உங்களுக்கு அது கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, பொருட்களை வெல்டிங் செய்வதன் மூலம் என்ன பெற முடியும்? 2 கொஸ்டினாக கேட்காங்க. அதில் முதல் கொஸ்டின் பொருளை வெல்டிங் செய்வதன் மூலம் என்ன பெற முடியும். அடுத்து 2வது அந்த பொருளை வெல்டிங் செய்வதற்கான படிநிலைகளை எழுதுக. எப்படி நீ என்ன செய்வ, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது வெல்டிங் செய்வியோ அதுக்கு உண்டான படிநிலைகளை எழுத வேண்டும். இது 2ஐயும் எழுதிட்டோன்னா எத்தனை மார்க் கொஸ்டின்? ஒரு 3 மார்க் கொஸ்டின். இப்போ நம்ம வரிசையாக பார்ப்போம். பேஜ் நம்பர் 128 பக்கம் எடுத்துக்கிடுங்க. அதில் வலது பக்கம் பொருட்களை வெல்டிங் செய்தல். வெல்டிங் செய்வதன் மூலம் ஒழுங்கற்ற வடிவங்களை நீங்கள் உருவாக்க முடியும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம வேற எந்த இதுலையுமே என்ன செய்ய முடியாது, ஒழுங்கற்ற வடிவத்துக்கு கொண்டே வர முடியாது. ஒரு சதுரம் அப்படின்னா அந்த சதுரத்தை இழுக்க 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 அது அப்படியே நீண்டுக்கிட்டே போகும். ஒரு வட்டம் அப்படின்னா வட்டம் பெருசாகிட்டே போகும். ஒரு நீள் வட்டம்னா அது இழுத்துக்கிட்டே போகலாம். ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னா அது இடது பக்கமோ வலது பக்கமோ மேலேயோ கீழேயோ நீட்டலாம். ஆனால் அதில் இருந்து ஒரு ஒழுங்கற்ற வடிவத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது, கொண்டே வர முடியாது. எப்படின்னாலும் அது ஒரு ஷேப்புக்குள்ளே வந்துடும். ஆனால் இணைத்தல் மூலம், இந்த வெல்டிங் செய்வதன் மூலமாக என்ன செய்யலாம், அந்த ஆப்ஜெக்டை உடைய ஷேப்பையே நம்ம என்ன செய்யலாம், இர்ரெகுலராக ஆக்கிடலாம். ஒழுங்கற்ற வடிவமாக என்ன செய்யலாம், மாற்றி விடலாம். அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். வெல்டிங் செய்யப்பட்ட பொருட்கள் கடைசியாக தேர்வு செய்யப்பட்ட பொருளின் எல்லை கோட்டினையும் நிரப்புதலையும் எடுத்துக்கொள்ளும். வெல்டிங் செய்யப்பட்ட பொருட்கள் கடைசியாக தேர்வு செய்யப்பட்ட பொருளின் எல்லை கோட்டினையும் நிரப்புதலையும் எடுத்துக்கொள்ளும். இதில் என்னன்னா, நீ கடைசியாக எது தேர்வு செஞ்சுருக்கியோ அதோடைய நிறத்தை தான் அதை எடுத்துக்கிடும். இப்போ உதாரணத்துக்கு 129வது பக்கத்தில் பாருங்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 படம் காமிச்சிருக்காங்க லெஃப்ட் சைடில். உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 129. ஒரு செவ்வகம் வரைஞ்சிருக்காங்க. அந்த செவ்வகத்துக்கு ரெட் கலரில் ஷேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒரு நீள்வட்டம். அந்த நீள்வட்டம் ப்ளூ கலரில் ஷேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ரெக்டாங்கிளோடு சேர்ந்து இந்த நீள்வட்டத்தை வெல்டிங் செய்கிறாங்க, இணைப்பு செய்தாங்க. இணைப்பு செஞ்ச உடனே எல்லாம் என்ன கலரில் மாறிடுச்சு, ப்ளூ கலரில் மாறிடுச்சு. அதை தான் இந்த நோட்ஸில் நம்ம பார்க்கோம். அந்த நோட்ஸில் என்ன சொல்கிறாங்க, கடைசியாக தேர்வு செய்யப்பட்ட பொருளின் எல்லை கோட்டினையும் நிரப்புதலையும் எடுத்துக்கொள்ளும். இப்போ இதில் கடைசியாக நம்ம வரைஞ்சது என்னது, நீள்வட்டம். அந்த எலிப்ஸை தான் வரைஞ்சிருக்கோம். அதில் உள்ள அந்த நிரப்பி அதோடைய கலர் என்னவோ அந்த கலரு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் அது என்ன செய்யுது, எடுத்துக்கொள்ளுகிறது. இப்போ 2வது போட்டது ப்ளூ, முதல்ல போட்டது ரெட்டு. ஆனால் கீழே வெல்டிங் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா எல்லாமே என்ன கலருக்கு மாறிட்டு, ப்ளூ கலருக்கு மாறிடுச்சு. ரைட். இப்போ பாருங்கள், வெல்டிங் செய்யப்பட்ட பொருட்களை மீண்டும் தனித்தனி பொருட்களாக மாற்றி அமைக்க அண்டோ பத்தானை மட்டுமே பயன்படுத்த முடியும். இப்போ நம்ம திரும்ப வெல்டிங் பண்ணியாச்சு. வெல்டிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை தனித்தனியாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு எந்த பட்டன் மட்டும்தான், அண்டு மெத்தடை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஏற்கனவே நம்ம அண்டு பற்றி நம்ம படிச்சிருக்கோம். அண்டுனா உங்களுக்கு என்னங்கிறது என்ன செய்யும் தெரியும். அந்த அண்டு பட்டனை பயன்படுத்தி மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த பழைய நிலைக்கு நம்ம அதை என்ன செய்ய முடியும், கொண்டு போய் பார்க்க முடியும். சரி, இப்போ பாருங்கள். அடுத்தது ப்ராப்பர்ட்டி பட்டை கொண்டு பொருட்களை வெல்டிங் செய்ய.
அதில் நம்பர் 1 மொத்தம் 3 பாயிண்ட் இருக்குது. அந்த 3ஐ இப்போ வரிசையான செய்வோம், பார்ப்போம். பிக் கருவி கொண்டு அல்லது ஷிஃப்ட் சாவினை அழுத்தியவாறு பொருட்களை தேர்வு செய்யவும். இது நம்ம எப்போவுமே செலக்ட் பண்ணக்கூடிய மெத்தடு தான். ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எதை அமுக்கணும், அந்த ஷிஃப்ட்டு சாவியை பிடிச்சிக்கிட்டே என்ன செய்யணும், மவுஸில் உள்ள அந்த லெஃப்ட் பட்டன் என்ட்ரு கீயை அமைக்கி என்ன செய்யணும், செலக்ட் செய்ய வேண்டும். அந்த ஷிஃப்ட்டை அமுக்கலை அப்படின்னா என்ன ஆகும், ஒரு நேரத்தில் ஒரு பொருள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும். அடுத்தது தேர்ந்தெடுக்கவும் முதல்ல உள்ளது அப்படியே என்ன செஞ்சிடும், விடுபட்டு விடும். அப்போது நமக்கு இந்த இணைத்தல், இந்த குரூப்பு, இதுக்கு எல்லாமே நமக்கு என்னென்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கும், தேர்வு செய்ய வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக எதை அமுக்கணும், ஷிஃப்ட் கீயை அமுக்கிக்கிட்டே நம்ம என்ன செய்ய வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும். இது நம்பர் 1. 2, ஆப்ஜெக்டுக்குள்ளுக்குள்ள ஷேப்பிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஷேப்பிங் உள்ளுக்குள்ளே போனோம் அப்படின்னா வெல்டுன்னு இருக்குது. பேஜ் நம்பர் 129 மேலே உள்ள படம் 3.63 129ஆம் பக்கத்தில் 3.63 அதில் பாருங்கள், மெனு பாரில் மேலே ஃபைலு, எடிட்டு, வியூ, லேஅவுட்டு, ஆப்ஜெக்ட் இப்படி வரிசையாக இருக்கா இல்லையா, அதில் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளுக்குள்ளே போனோம் அப்படின்னா அதில் கீழே ப்ளூ கலரில் ஷேட் அடிச்சிருக்கா, ஷேப்பிங் அப்படின்னு இருக்குது. அந்த ஷேப்பிங்கை கிளிக் பண்ண உடனே அதுக்கு ரைட் சைடில் வெல்டு அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது, அதை கிளிக் பண்ணணும். அப்போ இந்த வெல்டிங் செய்தலுக்குள்ள மெத்தடு, அதுக்கு உண்டான கமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஜெக்டுக்குள்ளே போயிட்டு அதில் ஷேப்பிங்னு இருக்கும். அந்த ஷேப்பிங்கை கிளிக் பண்ண உடனே அதில் வெல்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த வெல்டை நம்ம என்ன செய்கிறோம், கிளிக் செய்ய வேண்டும். சரி, இப்போ பாருங்கள், நோட்ஸுக்கு வந்துடுங்க. 128ஆம் பக்கத்துக்கு வாங்க. அதில் இப்போ நம்பர் 1 பொருளை தேர்வு செஞ்சாச்சு, தேர்வு செஞ்சிட்டோமா இல்லையா. 2, ஆப்ஜெக்டுக்குள்ளே போயிட்டு அந்த ஷேப்பிங்கில் போயிட்டு வெல்டுங்கிற கட்டளையை என்ன செய்கிறோம், தேர்வு செய்கிறோம். அல்லது ப்ராப்பர்ட்டி பாரில் வெல்டு பட்டனை கிளிக் செய்யலாம். நீ ஏற்கனவே அந்த ப்ராப்பர்ட்டி டூல் பாரை என்ன செஞ்சுருக்கணும், எடுத்து வச்சுருந்த அப்படின்னா அதில் வெல்டு அப்படிங்கிற அந்த பட்டன் இருக்குது. அதுவும் உங்களுடைய பேஜ் நம்பர் 129 படம் 3.63 காமிச்சிருக்காங்க. நான் எடுத்து வச்சுருக்காங்களா இல்லையா, அதில் ரெட் கலரில் ஒரு அம்புகுறி போட்டு வெல்டு பட்டன் அப்படின்னு போட்டு காமிச்சிருக்காங்களா, அதை என்ன செய்யலாம், கிளிக் பண்ணியும் தேர்ந்தெடுக்கலாம். அப்போ 2 மெத்தடில் தேர்ந்தெடுக்கலாம். இதுக்கு ஷார்ட்கட் கீலாம் இல்லை. மற்றதுக்கெல்லாம் நம்ம ஷார்ட்கட் கீ படித்தோம். இப்போ இதில் ஷார்ட்கட் கீ கிடையாது. 2 மெத்தட் தான். ஒன்று ஆப்ஜெக்டுக்குள்ளே போய் ஷேப்பிங்கில் போய் வெல்டை என்ன செய்யலாம், கிளிக் செய்யலாம். அல்லனா ப்ராப்பர்ட்டி பாரில் வெல்டுங்கிற பட்டனை என்ன செய்ய வேண்டும், கிளிக் செய்ய வேண்டும். இது 2வது பாயிண்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம செலக்ட் பண்ணியாச்சு, எந்த பொருளோட வெல்டு பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம். 2வது அந்த டூலை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ 3, பொருட்கள் வெல்டிங் செய்யப்பட்டு ஒரே எல்லைக்கோடு கொண்ட பொருளாக மாறும். இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பவுண்ட்ரி, ஒவ்வொரு எல்லைக்கோடு இருக்கும். ஆனால் வெல்டு பண்ணதுக்கப்புறம் அந்த 2 பொருளும் சேர்ந்து ஒரே ஒரு எல்லைக்கோடுகளுக்குள்ளே அது என்ன செஞ்சிடும், வந்துவிடும். அதுதான் உங்களுக்கு அந்த படத்தில் போட்டு காமிச்சிருக்காங்க. 129ஆம் பக்கத்தில் படம் 3.63, படம் 3.64. அந்த ரெக்டாங்கிள் அதுக்கு ஒரு எல்லைக்கோடு இருக்குது, ஒரு நீள்வட்டம் அதுக்கு ஒரு எல்லைக்கோடு இருக்குது. இந்த 2ம் இணைக்கப்பட்டு ஒரே எல்லைக்கோடாக காட்சியளிக்கிறது தான் நீங்கள் படம் 3.64 பார்க்கிங்க. அதை தான் அவன் 3வது பாயிண்டில் சொல்கிறான். என்ன சொல்கிறாங்க, பொருட்கள் வெல்டிங் செய்யப்பட்டு
ஒரே எல்லைக்கோடு கொண்ட பொருளாக மாறும். இந்த 3 பாயிண்ட்டை ஈஸியாக சொல்லிடலாமா? அப்போ நம்ம புக் பேக்கில் நீங்கள் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் இவ்வளோ எழுதுனா போதுமானது. வெல்டிங் செய்தல்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பேராகிராஃபு, அதுக்கு உண்டான படிநிலைகளை எழுதுக அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்டை எழுதிடணும். இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதுனா எத்தனை மார்க் உங்களுக்கு? 3 மார்க்கு. சரி, இப்போ நம்ம அதுக்கப்புறம் உள்ள நோட்ஸை பார்ப்போம். தேர்வு செய்யப்பட்ட பொருட்களை ப்ராப்பர்ட்டி பட்டையிலுள்ள வெல்டினை பயன்படுத்தி வெல்டிங் செய்யும் பொழுது வெல்டிங் செய்யப்பட்ட பொருளானது மிக கீழே தேர்வு செய்யப்பட்ட பொருளின் எல்லைக்கோடு மற்றும் நிரப்பு பண்புகளை எடுத்துக்கொள்ளும். தேர்வு செய்யப்பட்ட பொருள் ப்ராப்பர்ட்டி பட்டையில் உள்ள வெல்டை பயன்படுத்தி வெல்டிங் செஞ்சால் வெல்டிங் செய்யப்பட்ட பொருளானது மிக கீழே தேர்வு செய்யப்பட்ட பொருளின் எல்லைக்கோடு மற்றும் நிரப்பு பண்புகளை எடுத்துக்கொள்ளும். அதை தான் உங்களுக்கு நீங்கள் இந்த 129ஆம் பக்கத்தில் பார்க்கீங்க. அந்த கீழே உள்ளது, மேலே ரெக்டாங்கிள் இருக்குது, கீழே தான் நீள்வட்டம். நம்ம இப்படி வெல்டு செய்யும்போது கீழே உள்ளது தான் அது என்ன செஞ்சிடும்? எடுத்துக்கொள்ளும். கீழே உள்ள கலர் என்னவோ அந்த கலரை தான் அது என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளும். அதை தான் இதில் நோட்ஸில் சொல்கிறாங்க. திரும்ப ஒருக்கா வாசிக்க கவனிங்க. தேர்வு செய்யப்பட்ட பொருளை ப்ராப்பர்ட்டி பட்டையில் உள்ள வெல்டினை பயன்படுத்தி வெல்டிங் செய்யும்போது வெல்டிங் செய்யப்பட்ட பொருளானது, அதாவது 2 பொருளை நீ இணைக்கும் போது மிக கீழே தேர்வு செய்யப்பட்ட பொருளின், எங்கே கீழே நீ எதை தேர்வு செஞ்சுருக்கியோ அந்த பொருளுடைய எல்லைக்கோடு மற்றும் அதோடைய நிரப்பு பண்புகளை அது என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளும். பல தேர்வுகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, அதாவது 2 அப்படின்னா கீழே உள்ளதை எடுத்துருவோம், மேலேயும் கீழேயும் நீ வெல்டு பண்ணுற அப்படின்னா அது கீழே உள்ளதை எடுத்துக்கணும். பல தேர்வுகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது வெல்டிங் செய்யப்பட்ட பொருளானது நீங்கள் கடைசியாக தேர்வு செய்யப்பட்ட பொருளானது நீங்கள் கடைசியாக தேர்வு செய்த பொருளின் பண்புகளை எடுத்துக்கொள்ளும். இப்போ இந்த பேராகிராஃபில் பெருசாக சொல்கிறான், ஆனால் 2 பாயிண்ட்டு தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நம்பர் 1, ஒரு பொருளை மேலேயும் கீழேயும் வச்சு வெல்டு செஞ்ச அப்படின்னா கீழே உள்ள பொருளுடைய அந்த கலர், அந்த நிரப்பி அதோடைய எல்லைக்கோட அது எடுத்துக்கொள்ளும். அப்படி இல்லாமல் ஒரு 4 இதை நீ தேர்வு செஞ்சு வச்சுருக்க, இல்லை ஒரு 5 இதை தேர்வு செஞ்சு வச்சுருக்க அப்படின்னா கடைசியாக நீ எதை தேர்வு செஞ்சிரியோ அதில் என்ன கலர் இருக்கோ, என்ன நிறம் இருக்கோ, என்ன பவுண்ட்ரி இருக்கோ அதை தான் மற்ற எல்லாத்துக்கும் சேர்த்து அது எடுத்துக்கொள்ளும். ஒருவேளை நீ 4-5 ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுற, 4 ஆப்ஜெக்ட் ரெட் கலரில் இருக்குது, 5ஆவது ஆப்ஜெக்ட் க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா எல்லாமே வெல்டிங் செஞ்சதுக்கப்புறம் என்ன கலருக்கு மாறிவிடும்? க்ரீன் கலருக்கு, பச்சை கலருக்கு மாறிவிடும். அதை தான் இதில் நோட்ஸில் சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெளிவாக என்ன செஞ்சுருக்கோம்? புரிஞ்சுருக்கும். அதாவது பொருட்களை வெல்டிங் செய்தல். உங்களுக்கு புக் பேக்கில் இது 3 மார்க் கொஸ்டினில் 10வது கொஸ்டின். பொருட்களை வெல்டிங் செய்வதன் மூலம் என்ன பெற முடியும்? பொருட்களை வெல்டிங் செய்வதற்கான படிநிலைகளை எழுதுக. 2 விதமான கேள்வி அந்த 10வது கொஸ்டின்லே. அதில் நம்ம 128ஆம் பக்கத்தில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபு அந்த கொஸ்டினில் உள்ள முதல் பகுதிக்கு உண்டான பதில். அடுத்தது அதுக்கு உண்டான படிநிலைகளை எழுதுக அப்படிங்கிறது அதற்கு உண்டான 2வது ஒரு 3 பாயிண்ட் இருக்கா இல்லையா? இந்த 3 பாயிண்ட்டு, இந்த 2ஐயும் நீங்கள் சேர்த்து எழுதிட்டீங்க அப்படின்னா இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். அப்போ கிட்டத்தட்ட நம்ம 3 மார்க் கொஸ்டின் எல்லாமே என்ன செஞ்சிட்டோம்? கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு சில கொஸ்டின் தான் கோரல்ரால் இருக்குது. நம்ம அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த லெசனுக்கு என்ன செஞ்சிடலாம்? விரைவாக போயிடலாம். ஏற்கனவே நீங்கள் கொஸ்டின் எல்லாமே ரிவிஷன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஏன்னா ஒரு கிளாஸுக்கு நம்ம ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் தான் பார்க்கோம். அதனால் நல்லா தெளிவாக என்ன செய்யலாம்? நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க, படித்ததை எழுதி பாருங்கள்.
நான் எப்போ உங்களுக்கு டெஸ்ட்டு சொல்கிறேனோ அப்போ நீங்கள் எனக்கு அதை என்ன செய்யணும், எழுதி எனக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பணும். எழுதின கொஸ்டின்களை பத்திரமா வச்சுருங்க. ஸ்கூல் ரீஓப்பனிங் ஆகும்போது அதை என்ன செய்யணும், கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும். நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்த கொஸ்டின்களை என்ன செய்வோம் பார்ப்போம்.